நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் கூட நான் ஒரு சாட்சி சொன்னேன். என் பிள்ளை வந்து 10th எக்ஸாம் எழுத முடியாமல் ஒரு எக்ஸாம் எழுதுனா கரெக்டாக நல்ல கணிப்பை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, இப்போ 10th ரிசல்ட்டில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் எக்ஸாமும் இங்கிலீஷ் எக்ஸாமும் அவள் எழுதுறதுக்கு நீ பாஸ் ஆனால் போதும், அந்தளவுக்கு எழுதுமா அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் அவள் வந்து 420 மார்க் எடுத்தான்னு சொல்லிட்டு நான் நம்பவே என்னால் சந்தோஷம் என்னால் தாங்கவே முடியல. அவங்க மிஸ்ஸுங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவள் இந்த உடம்புலையும் அவள் 420 இங்கிலீஷில் மட்டும் 94 எடுத்திருக்கா. அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் கூட அவள் எழுத முடியாமல் தான் அவள் எழுதுனா. கர்த்தர் பெரிய பலத்தையும் நல்ல ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் ஆண்டவர் பிள்ளைக்கு கொடுத்து அப்போ அவன் எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் உயர்த்தி வைத்ததுக்காக கொடான கோடி நன்றி. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க பிள்ளைகளை. இதை ஆரம்பம் அப்படி விட்டுறக்கூடாது. விசுவாசம் என்ன பண்ணுவோம், ஆரம்பத்துல நல்ல கொண்டு போவோம், அப்புறம் தொய்வு வரும். எல்லாருடைய வாழ்க்கையில வரும், அதை விட்டுறக்கூடாது. உங்களை ஏதோ உதவிகள் வேணா என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா வாங்க சர்ச்சு பிள்ளைகளோட. கடந்த பதன்கள் தான் வந்து மனைவி இறந்த 40வது நினைவு நாள், அதுபோக நன்றி தெரிவிக்கிறார் நடந்தது. அதுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்கள் மேல் அன்பு வைத்து, குடும்பத்து மேல் அன்பு வைத்து நீங்க வந்து அது சேர்த்து நன்றி. நான் நிறைய எதிர்பார்க்கல, இவ்வளவு பேர் வரும், நிறைய பேர் வந்து அது பங்கெடுத்துட்டீங்க. எங்க சூழ்நிலைகள் பங்கெடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை ஆதரப்படுத்தி பயப்படுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி. கரங்களை தட்டி எல்லா சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. வாங்க. ஸ்தோத்திரம். அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ஆமென். ஆண்டவர் கடந்த 5 மாதங்களும் வந்து நம்முடைய கிருபையினால அடியாள் குடும்பத்தை காத்து நடத்தி வந்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்கிறேன். லாஸ்ட் 5 months-ஆவே வந்து ஆக்சுவலி எங்களுடைய கம்பெனில வந்து ஜான்வரி ஸ்டார்ட் அப்பவே வந்து லாஸ்ட் இயரே கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு. பிளஸ் இப்போ இந்த ஈரான் அந்த யுத்தத்தினால இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜியோபாலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி பிப்ரவரியில வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும், அதாவது ஓவரால் குளோபலா வந்து ஒரு 4500 எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிற. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 1000 எம்ப்ளாயிஸ் அப்படி சொல்லி லே ஆஃப் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 4000 எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஆஃபீஸ்ல என்விரான்மெண்ட்ல சடனா வந்துட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்ஸ் எல்லாமே வந்து தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல எல்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் நவம்பர்ல இருந்தே ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், நான் இது வரைக்கும் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணதும் கிடையாது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லினா, நீங்க சொல்றதை மட்டும் தான் நான் செய்ய முடியும், நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத யாரும் தடைபட முடியாது, நீங்க தைரியமா வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஆண்டவர் வந்து என்னோட பேசும்போது வந்து வனாந்திரமான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த வனாந்திரத்தை அல்ல, அந்த வனாந்திரத்திலேயே தான் உன்னை நான் உயர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்னோட பேசிட்டே இருந்தாரு. ஆனா அதை அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எல்லா சைடும் அதுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே நான் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனா எனக்கு என்னை பார்த்து என்னுடைய மற்ற கொலீக்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா, இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வேலையை டெய்லி கொடுத்து என்னை ரொம்ப ஆக்குபைடா ஆஃபீஸ்ல வச்சிருக்கிறதுனால பார்க்க முடியுது. எல்லாரும் வந்து எப்படி உங்களுக்கு வேலை இருக்கு, என்ன வேலை இருக்கு, எப்படி இருக்கா அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே எதுவுமே சொல்ல. நான் வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபை தான், அவருடைய வழிநடத்தல் தான், அவர் என்ன வச்சிருக்காரு. ஏன்னா நான் கம்பெனியை நம்பியோ, நான் படிச்ச படிப்பை நம்பியோ, இல்ல எனக்கு திறமை தாளந்துகளை நம்பி எதையும் நம்பியும் இல்லை. நான் நம்பி இருக்கிறது ஆண்டவர் ஒருவரை மாத்திரம்தான். அப்படிங்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து உண்மையிலே விசுவாசத்தை பலப்படுத்தி கடினமான சூழ்நிலையிலும் என்னை நடத்தி கொண்டு போறதுனால உணர முடிகிறது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்றேன். அது மாத்திரமல்ல, ஒரு லாஸ்ட் 2-3 months-ஆ வந்து அசோசியேஷன் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எனக்கு ரொம்ப ட்ரெஷரர் அப்படிங்கிறதுனால அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலா இருந்துச்சு.
எனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன், திருப்பி அக்கௌண்ட்ஸ் பார்க்க போவேன். எனக்கு வீட்லயோ பிள்ளைங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட டைம் இருக்காது. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால ஒண்ணுமே முடியல, உடம்புக்கும் முடியாத மாதிரி ஆச்சு. அப்படிங்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து, ஆண்டவரே நான் இதுதான் கேட்டேன், ஆண்டவரே என்னை ஏன் இந்த இடத்துக்குள்ள கொண்டு போனீங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பாட்டுக்கு உரமா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்தது. ஆண்டவரே எப்படியாவது என்னை வெளில கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் ஒரு நிமிஷத்துல ஆண்டவர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து உனக்கு அனுகூலமான ஒவ்வொரு வாரமும் சபையில ஆண்டவருடைய தேவ சமூகத்துல இருந்து வருகிற வார்த்தையெல்லாம், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நான் உன்னை இன்னும் உயர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தாரு. அதே போல இந்த 2 வாரமா பார்த்தா எனக்கு அந்த வேலையும் லகுவாகத்தக்கதாக, எனக்கு ஏதாவது வகையில யாராவது ஹெல்ப் பண்ண, ஆக்சுவலி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்றதுக்கு சில ஓனர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் எந்த ஒரு விதத்திலையும் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தாதபடி இம்மட்டும் கூட இருந்து என்னை பலப்படுத்தி, அதோட மட்டும் இல்ல, வீட்டுல வேலைகளை பார்க்க முடியலங்கிற மாதிரி சில கசப்புகள் கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், அந்த சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இருதயத்துல இந்த மாதிரி வரப்போகுது, நீ சகித்து நட. எனக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்தின, சகலத்தையும் அவர் சிலுவையிலே சகித்து வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பொறுமையா இரு, சகித்துக்கொள், எல்லாத்தையும் தாங்கிக்கொள் அப்படின்ட்டு. அது கடினம், ரொம்ப கடினமா தான் இருந்துச்சு பல சூழ்நிலைகள்ல. ஆனா கிருபையாய் ஆண்டவர், அந்த கிருபைக்கு நான் எப்படி அளவே கிடையாது, அவ்வளவு கிருபையாய் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இம்மட்டும் நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பலப்படுத்துவார், சோர்ந்து போகாதிருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுக்கும் போது அதை எடுத்தோன்னே ஈஸியா போக முடியாது. ஐயாவும் அசோசியேஷன்ல இருந்திருக்கிறாங்க, இது வேற மாதிரி இடம், அதனால எல்லாமே ரொம்ப ஐஃபையா இருக்கிற ஆட்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனாலதான் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அடிக்கடி சொல்லுவோம், 1 யோவான் 4:4. உலகம் பெரிதா நினைக்கலாம் மனிதர்கள், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சபை குடும்பங்கள்லாம் யோசிக்கும் போது சாட்சிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா, இதுல சந்தோஷப்பட்டு கொள்வதுதான் ஊழியருடைய குடும்பம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, சம்பள உயர்வுகள், வீடு வாங்குவது, ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமே. சில கிரியைகள் செய்யவில்லை என்று சகோதரி சொன்னது போல எதிர்ப்புகள், வல்லமைகள் எல்லாம் எழும்பினாலும், இல்ல மகனே நான் உன்னோடு இருக்கிறேன்னு இந்த ஊழியத்தையும் இதுவரை கர்த்தர் பலப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இனியும் நடத்துவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசும், தடைகளை மாற்றி போடும், ஆசீர்வதியும் இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்நாள் வரை சுகபலத்தோடு ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் இருக்க ஆண்டவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நன்மைகள் வரும்போது சந்தோஷப்படுவது, தீமைகள் வரும்போது சோர்ந்து போவது அல்ல. ஆமே. நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தரை பற்றி கொள்ளும் போது முடிவு நன்மையாகத்தான் அது முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம கடைசி நாட்கள்ல பலவீனமாய், முதல் அவங்களுக்கு பலவீனம், அடுத்து எனக்கு, ஆனா ஜுரம் அப்படிலாம் வராம படுக்கையில் படுக்காமல் தேவன் இதுவரை காத்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு வழியில ஊழியத்தை கெடுக்கணும், நம்முடைய பிசினஸ், நம்முடைய முன்னேற்றங்கள், படிப்பு, வாலிபத்தினுடைய ஆசீர்வாதம் கெடுக்கதான் பிசாசு பார்ப்பான். நான் அடிக்கடி சொல்றது, நேற்று முன்தினமோ ஒரு வீட்டோட பேசும்போது சோர்ந்து போயிருந்தாங்க. சொல்லும் போது அதான் சொன்னேன், யோவான் 10:10 அழகா எல்லாரும் தெரிஞ்ச வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? முதல் திருடுவான், லைட்டா அன்பை வச்சு கூட திருடுவான். அடுத்து கொல்ல, அப்புறம் முற்றிலும் அழிச்சிடும். He will destroy totally. அதான் அவனுடைய வேலை, பிசாசு வேலை. ஆனால் ஆண்டவரை பத்தி அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, ஆனால் அவைகளுக்கு நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அந்த 10:10 மட்டும் நம்ம அடிக்கடி நீங்க மனப்பாடம் பண்ணணும்னா, 10ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு சபை அதற்கு ஒப்பனையாக, சபைக்கு நல்ல மெய்ப்பனாக இயேசுவும் பூலோகத்தில் வைக்கப்பட்ட ஊழியர்களை குறித்து அந்த வசனம் சொல்லுது. நானே நல்ல மெய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசலுக்குள் பிரவேசியாமல் புறவழியாய் பிரவேசிக்கிறவர்களோ கள்ளர்களா இருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுது. யோவான் 10 நீ வீட்டுல வாசி பாருங்க. அப்போ நேர்வழியாய் நீதிமானாய் நான் மாற வேண்டும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்,
நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், உபத்திரவமா இருக்கக்கூடாது, ஊழியத்திற்கு நான் கைத்தாங்கள இருக்க வேண்டும், ஊர் ஆரோனை போல இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற யாவரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் 23ஆம் சங்கீதமே எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? உள்ளுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணிகளில் கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறு என்று உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறார்கள். அது நினைக்கிறாங்க. இந்த பெந்தெகோஸ்தே உங்களுக்கு தெரியும், அடிக்கடி சொல்றதான், அறுப்பின் பண்டிகை ஒரு 7 வாரங்கள் அறுத்து சேகரித்து 49 நாட்கள் முடிந்து 50வது நாள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவர் சொன்னது நடக்கும், பிதா சொன்னது நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ வரலாறு, கிறிஸ்தவ உலகம், நானும் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான். அதே போல கடந்த வாரத்துல இந்த 40வது நாள் ஸ்தோத்திர கூட்டம், அந்த வீடியோ எடுத்திருக்கேன், 3 பேர் பேசுனது, அதெல்லாம் எடிட் பண்ணி போடணும். வரக்கூடிய நாட்கள்ல இன்றைக்கும் முடிஞ்சிட்டு நமக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கு. ஆராதனை நடத்துகிறவர்கள் வீட்டுக்கு போயிடாதீங்க, நம்ம இங்க டீ சாப்பிட்டுக்கலாம். ஆராதனை நடத்துவதையும் ஆலோசிக்கணும், அடுத்து ஆலோசனைகள் நிறைய செய்யணும். அதனால என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் இந்த ஊழியத்தை உயர்த்ததான் திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த ஊழியமான எந்த நகர்வானாலும் எவ்ரி மூவ் God is watching carefully. ஆண்டவர் அதை கவனித்து வருகிறார், உற்று கவனித்து வருகிறார். ஆண்டவரை வார்த்தை சொல்ல, வெறுமையானதை கர்த்தர் நிரப்புகிறவர். ஒரு ஆமே சாட்சி கேட்டோம். அல்லேலூயா. ஏன் தேவ பிள்ளைகள் அந்த எரிகிற அக்கினி சூளை ராஜாவுக்கு போகுது செய்தி, இவ்வளவு கட்டளை நம்ம சொல்லியும் ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டோ தொடர்ந்து அங்கே தானியேல் என்கிறவன் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்னும் 7 மடங்கு, இன்னும் சிங்கத்தின் கெபிக்குள்ளே. ஏன் ஆண்டவர் நினைத்திருந்தால் வெளியவே அவளை காப்பாற்றிருக்கலாம், சிங்கத்தை சாகடித்து இருக்கலாம், அக்கினி சூளை முழுவதும் தண்ணீரை ஊற்றி ஆண்டவர் அவித்திருக்கலாம். ஆனால் சிங்க கெபியிலே போடப்பட்ட பின்புதான் சிங்கங்களில் வாய் கட்டப்பட்டிருப்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்தார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். வாய் கட்டப்பட்டது, அக்கினி சூளை நடுவிலே உலாவினார்கள். 4வதாக ஒரு நபர் உலாவுகிறான். தூக்கி எறிந்தவர்கள் இராணுவ பலசாலிகள் உடல், அவர்கள் முடி கருகி போனதை ஒழிய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்ப நம்ம ஒரு வெறுமை, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு அவமானம், பயங்கரமான உளைச்சல், இவைகளுக்கு மத்தியில தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவை சோர்ந்து போகாதீர்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போன நேரங்களிலே கவனிக்கிறீங்களா? ரொம்ப சோர்ந்து போறாங்க. அப்போ தேசமே ஒரு வெறுமையா இருக்கிறது. தேசத்தின் பலனை எல்லாம் மாற்றான் எடுத்து கொண்டு போகிறான். நீ உதாரணம் சொல்ல, நியாயாதிபதிகள் ஆரம்பிச்சிச்சு. 6ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, விதைத்து அறுப்புக்காக காத்திருக்கிறார்கள், மீதியானிகள் வந்து எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போகிறார்கள், ஒன்று மீதி வைக்காமல் போகிறார்கள், வெட்டுக்கிளிகளை போல எழும்பி வருகிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம அப்படியே அவுட்லைன் பார்த்துட்டு பரிசுத்த ஆவி ஏன் ஊற்றப்பட்டதுங்கிறத நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். நியாயாதிபதிகள் திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள், the book of Judges chapter 6 பாருங்க. 6ஆம் அதிகாரம், அதுல பாருங்க. அல்லேலூயா. 4ஆம் வசனம், அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அல்லேலூயா. அன்று தங்கள் மிருக ஜீவன்களோட கூடாரங்களோட வெட்டு கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். யார சொல்லுது? ஆண்டவருடைய பிள்ளைகளை பத்தி சொல்லல. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற மீதியானை குறித்து சொல்லுது. எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் புறப்பட்டு இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மேல பாருங்க. இதெல்லாம் சும்மாவும் ஆண்டவர் அனுமதிக்கல. சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தர் உண்மையா தேடாதவர்கள், இப்படிப்பட்டவர்களும் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகள் அந்த வீட்டிலேயோ சபையிலோ இருக்கும்போது வேறுபாட்டை காண்பித்து, பாரு, என் மகள், என்னுடைய மகன், என் மனைவி, என் புருஷன், என் ஊழியர் ஜெபிக்கிறதுனாலே
என் அம்மா அப்பா ஜெபிக்கிறதுனாலே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனாலே இந்த பொல்லாப்பு எல்லாம் நேரிடாதபடி காத்து கொண்டார். அல்லேலூயா. பொல்லாப்ப கண்ணுல காமிப்பார் பாருங்க. முதல் வசனம், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். எல்லாரும் செய்யல. அதுல கிதியோன் எக்ஸம்ஷன் தனியா இருக்கான். அவன் மட்டும், அவன் குடும்பத்தை தேவன் வேறு விதமாய் பார்க்கிறார். உலகத்தை படைத்ததே தேவனுக்கு விசனமாய் இருக்கிறது. மனிதனை ஏன் படைத்தோம் என்று 6 அதிகாரங்களே சொல்றார். ஆதியாகமம் 6ல பார்க்கிறோம், மனிதனை உண்டாக்கினது எனக்கு மிகவும் விசனமாய் இருக்கிறது. ஆனா முழு உலகத்தையும் நான் அழிக்க போறேன்னு சொன்னாலும் 8ஆம் வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். அவன் ஒருவன் நிமித்தம் அவன் மனைவி, பிள்ளைகள், மருமக்கமார் 8 பேரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்களா? அப்போ பொல்லாப்பு வருவது பாவத்தினால், அநீதியினால் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம யாரையும் குற்றம் சாற்றாமல் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரோமர்ல வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்தை, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீயே அந்த குற்றத்தை செய்கிறபடினால். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர 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 ஆண்டவர் உங்களை உன்னதமான இடத்துல, அதை எபேசில வாசிக்கிறோம், அவர் உன்னதங்களில அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது உலக ஆசீர்வாதத்துல கொண்டு போய் நிறுத்துவது அல்ல. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆண்டவர் எந்த கனத்தோடு இந்த பூமியில இருந்தாரோ அப்படிப்பட்ட கனமுள்ளவர்களாய் உங்களை இந்த சமுதாயத்தில் தேவன் வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நியாயாதிபதி புஸ்தகத்துல எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா அங்க கிதியோனும் பயந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்ல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமே, நீ புறப்பட்டு போ, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவ நான் அல்லவா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்காக யாரோட கர்த்தர் பேசுறாரு, தெரிஞ்ச சம்பவங்களா இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை தியானிக்கிற ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆவியானவர் நாள், பெந்தகோஸ்து நாள் என்று நினைவு கூறுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறாங்க. புது விசுவாசிகளுக்கு, ஊழியர்கள் தங்களை ரிவைவ் பண்ணிக்கிறாங்க திரும்ப. அந்த நாள் இந்த நாள். அப்ப ஏன் ஆவியான ஊற்றப்பட்டார்? ஒரு யுகம் கிறிஸ்தவ உலகத்தில். ஒருவேளை இன்னும் நானோ நம்ம வந்திருக்கிறோம் இன்னும் மாறாமல் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. இன்னும் கீழானவைகளே பார்த்து கொண்டு, கீழே மட்டுமே எது பார்க்கும்? கீழேயே பார்க்கிறது இது. சொல்ல மாட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க, நான் தான் நிக்கிறேன். சொல்லுங்க, நான் தான் நிக்கிறேன். அதான் கரெக்டா. இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க, ரொம்ப ஸ்டைலா. தமிழ்ல சொன்னீங்களே. ஆமா, அதை கீழே தான் பார்க்கும். இப்ப பாரு கீழே போ. ஒரு நாள் மேல பார்க்குமா? என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 காலையும் கட்டி கொம்புல கொண்டு போவோம். எங்க வீட்டுல நான் சின்னதுல பார்த்துருக்கிறேன். எங்க வீட்டு பக்கம் அதை அறுப்பாங்க. அறுக்கும் போது நான் உண்மையே கண்ணில் பார்த்துருக்கேன். நாங்க ஸ்கூல் போவோம், வேடிக்கை பார்ப்போம். அப்போ 4 பேர் நிற்பான், காலை கட்டி இப்படி தூக்கிட்டு போவோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் அது மேல போகும். ஆனா அது நினைக்குமா, அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கலர் கலரா இருக்கு அப்படியே சந்தோஷப்பட்டு போவோம். ஆனா எங்க போகுது? சீக்கிரம் சொல்லுங்க. கசாப்பு அறுக்கிறதுக்கு போகுது. அது 4 வரை கீழே பார்த்துது. அல்லேலூயா. அது போல அல்ல. ஆமென். சில சொல்லுவாங்க, ஒரு கதை என்ன ஞாபகம் இருக்கு, நான் அதெல்லாம் கேட்டுதான் சர்ச்சில் சொன்னது. ஆடும் பன்னியும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கூட சாக்கடையில விழும். ஆனா அதை எடுத்து கழுவிட்டா ஆடு பாருங்க திரும்ப ஆட்டு மந்தியோட சேர்ந்துடும். ஆனா பன்னி சேர திரும்ப அவங்க அந்த மந்தியோட சேரும். ராமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு எங்க பாஸ்டர் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அது அப்படி தேசம் முழுவதும் இந்த கீழானவைகளை பார்த்து, உலக ஆசீர்வாதங்களே பார்த்து, அல்லேலூயா, போட்டி, பொறாமை, கோல், இப்படி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, அப்பா உன்னை நான் அழகா படைச்சேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். சாட்சிகள்லாம் கேட்கிறோம் பாருங்க. சர்ச்சில் பெரிய எனக்கு ஆனந்தம். இதான் அந்த சாட்சிகள் நான் 3 வச்சிருக்கிறேன். அவருடைய அக்கா பசங்க சொன்னது. அவங்களும் பெரியவங்க, வயசானவங்க தான், வயசுல மூத்தவங்க தான். அவங்க சாட்சி சொல்றாங்க, எங்க மாமாவை அப்படி பிடிக்கும் எங்களுக்கு, எங்க அத்தை போல ஒருத்தவங்க கிடையாது. நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன், வந்தவங்களுக்கு இதுல ஒரு ஆசீர்வாதம், விசேஷமா எங்களுக்கு ஒரு விடுதலைன்னு சொன்னேன். கொஞ்சம் பேர் சிரிச்சாங்க, புரிஞ்சவங்க. அல்லேலூயா. அழகா இருந்தோம். கவனி, நல்ல அழகு, நல்ல அழகு. நம்ம இப்பயே பார்த்தோம் அழகுதான். அந்த ரொம்ப அழகு. சாரி, நான் சில விஷயம் சொல்லும்போது போட்டோவா? சரி. அழகா இருந்தோம். கவனிங்க, நல்ல குடும்பத்துல வசதிகள் இருந்தும் எல்லாம் இருந்தும் ஐயா அதட்டும் போது சும்மா ரொம்ப கண்டிப்பானவர் என்று எல்லாருமே சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, நமக்கு தெரியும் ஐயா கண்டிப்பானவர் என்று. ஆனா அந்த கண்டிப்பு ரொம்ப நன்மைக்காக அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. அதுதான் ஐயா காமிக்க சொல்றாரு, அதனால காமிச்சார். ஆமா, இது இன்னும் நடு வயசு, இன்னும் சின்ன வயசுல வேற மாதிரி இருந்திருப்பாங்க. அது ஒரு நாள் காமிங்க, அவங்க கல்யாணம் போட்டு இருந்தா காமிங்க. அதனால நம்ம இப்போ ஒரு மனிதரை உயர்த்தவில்லை, நம்ம அடிக்கடியே சொல்லுவோம்.
அன்னைக்கு அவங்க சொன்ன சாட்சிகள் வந்தவங்களுக்கு தெரியும். உண்மையாவே எனக்கு சொன்னது 12:30 முடிக்கணும்னு சொன்னாங்க. 11 to 12. ஆனா 2 மணிக்கு தான் முடிஞ்சது. நானே சொன்னேன், சாப்பிட்றது எப்போதும் சாப்பிட்றோம், இந்த மாதிரி சாட்சிகள் கேட்கலாம்னு சொல்லி லீவுக்கு போனது. இவர் வந்து கெமிக்கல் ஃபேக்டரியில மேனேஜர். ஜீப் அப்போ பிக்கப் வரும், இப்போதான் நம்ம பிக்கப் பார்க்குறோம் கேபு. அப்போ ஜீப்ல போனதுக்கு அப்புறம் அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், ஜாலியா இருப்பாங்களாம். உள்ள வரும்போதே சத்தத்தோட வந்து என்ன நடக்குதுங்க, ஒழுங்கா இருங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்போடு. இதற்கு இடையில ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, என்னை அழகு இருந்துட்டா பெண்கள் வந்து வீட்டுல கணவன்மாரை ரொம்ப ஆளுகை செய்ய நினைப்பாங்க. இல்ல இல்ல பணம் இருந்துட்டா, 4 பேர் பாராட்டிட்டா, அந்த அவங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்ட்டா, வீட்டுக்கு வந்தா புருஷனை ரொம்ப மட்டமா நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க உலகத்துல. நான் இங்க சொல்லல, வெளி உலகத்துல பொறுமை இல்லாம இருப்பாங்க. ஆனா எல்லாமே இருந்து பொறுமையோடு அந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் அதுல வந்து ஒரு சகோதரி தான் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, என் மாமா எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதே போல மூத்த மகன் சரவணகுமார் உடல் பலவீனப்பட்ட போது அவங்க தான் கேட்டுக்கிறாங்க, இவர்கிட்ட கூட்டிட்டு போறோம், இல்ல முடியாததெல்லாம், அப்புறம் போய் தொலைங்க அப்படி ஏதோ சொல்லவும் போயிருக்கிறாங்க. அங்க அந்த அங்கிள் டிஜிஎஸ் அவங்க மீட்டிங்ல ஆண்டவர் தொட்டு சுகத்தை கொடுத்தார். கண்ணீரோடு சொன்ன அவங்க சொல்றது அந்த எக்ஸிபரண்ட் அடி வயிற்றுன்னு சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு தெரியுமா, எங்க மாமா அத்தை ரசிக்கப்பட்டதுன்னா அவங்க குடும்பம் எல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதற்காக சொல்லுகிறேன், இந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு அலிலியா சொல்லுங்களேன், இதற்காக தான் ஆவியான ஊற்றப்பட்டார். இந்த ஆவியான ஊற்றப்படலை அப்படின்னா ஆமே நம்ம இப்படிப்பட்ட அறுவடைகளை பார்க்க முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழானவைகளை தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சின்ன சின்ன பிரச்சனைகள்ல பல மணி நேரம் பேசி ஒண்ணுமே இருக்காது, மன்னிச்சுட்டா ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப திடீர்னு நான் இல்ல, ஒரு துர்செய்தி வருது பாஸ்ட் இல்லைன்னு, அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி நிப்பாரு பாரு, ஐயோ அவரு போலயே இருக்காரு பாரு, ஐயோ அங்க பாரு அங்க ஒருத்தரை பார்த்தேன் அவரு போலவே, எங்க பாஸ்ட் போல, பிரயோஜனமே இல்லை. ஒரு அழியில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நாங்க இப்பயே நினைக்கிறது இல்லை, அப்ப நினைப்போமான்றீங்க. காதுல உழுது. ஐயா சிரிக்கிறார். நான் சொல்றேன், ரொம்ப நெருக்கமா ஒரு வேலை இருந்தால், யாராயில் அன்பு வைத்திருந்தால் சொல்றேன், அப்படிதான் மனிதனுடைய உறவு போயிடுது பாரு. அம்மா அவர் வந்து அதுல இருந்து மீள முடியல, பெரிய பிரேம் போட்டது எல்லாம் செஞ்சு முடியல அந்த அன்பு. அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது எவ்வளவுதான் நம்ம தவறுகள் நடந்தாலும் கோபம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அந்த அன்பில வளர ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்க. நான் ஒரு முறை ஒரு பாத்திரத்தை விட்டு அடிச்சேன் கோபத்துல. பாத்திரம் இல்ல, நோட் புக் சொல்ல மாட்டேன், நோட் புக் இது மாதிரி நல்லா பைன் நோட் என் அம்மா மேல ஓங்கி அடிச்சேன் கோபத்துல. இவ்வளவு கொடூரமானவன்னு கேட்காதீங்க. ஆமா, அந்த அம்மா தான் கடைசி நானும் வச்சு வசனத்துக்கு பயந்து எங்க கூடவே இருந்து, கிருபா நல்ல என்னை விட அவங்களதான் பிடிக்கும், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருந்தாங்க வீட்டுல. எதுக்கு சொல்ல வரேன், கோபத்துல ஓங்கி அடிச்சேன், அடிச்சப்ப மூக்குல பட்டுது. ஆனாலும் எங்க அம்மா வந்து அது படிக்கும்போது சின்ன வயசு முரடானா இருக்கு. ஆனா கடைசி வர டி நகர் போயிருந்தப்போ என்னை கூப்பிட்டாங்க, வாடான்னு. அப்ப தனியா வந்து சொன்னாங்க, நான் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன தெரியல, மனசு சொல்லுது, கிருபாட்ட சொல்லு. நான் போன் பண்ணேன், ஒரு கார் வச்சு கூட்டிட்டு வந்துட்டோம் டி நகர்ல இருந்து. என் அக்கா கோவம், திடீர்னு வந்து கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு. இங்கதான் இருக்காங்க அவங்களும். எதற்கு சொல்ல வருகிறேன், நம்ம உயிரோடு இருக்கும்போது போட்டிகள், பொறாமைகள், சண்டை, கோல் சொல்றது, உபத்திரம், எந்த காலத்திலும் சமாதானத்தை தேடுகிறவர்களா இருந்தால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். மத்திய 5 வாசித்து பாருங்கள். இதற்காக ஆவியானவர் என்ன பண்றாரு, என் ஜனங்கள் நடுவில நான் இறங்க வேண்டும். ஆமென். 3வது திரித்துவத்தின் 3வது பகுதி தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி ஆரஞ்சு பழம் ஒரு பழத்துக்குள்ள பல சுளைகள் இருக்கிறதோ, அது போல 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வம் 3 பரிமாணங்களில அவர் செயல்படுகிறார். ஒன்று பிதா, வானத்தை பூமி படைத்தவர், சிருஷ்டிகர்த்தர். 2வது அவதாரம் எடுத்து பரிசுத்தம் உள்ள குழந்தையாக இந்த பூமியில பிறந்து மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அந்த பலிகள் குறை உள்ளதா இருந்தபடினாலே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது போல, பலிகள் ஒரு மனுஷனுடைய பாவங்களை பூரணமாக்காது, ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தாது. அப்போ பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவேதான் கணவன் மனைவி மூலமாய் பிறக்காமல் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிதாவாகிய தேவன் மனித அவதாரமாய் இயேசுவாய் பிறந்து 33 வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்து தன் ஜீவனை முழுமையாய் கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கோ
பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள் நீர் வாசித்து பார்க்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு அங்க இருக்கிறார். அப்ப இந்த பூமியில நமக்கு யார் உதவுவார், யார் ஆறுதலா இருப்பார்கள்? கவனியிலே அதற்காக இயேசு சொன்னாரு யோவான் 14, நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். நான் உங்களோடு எப்பொழுது இருக்கும்படியான ஒரு ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன். சரி, இந்த இயேசு இந்த சொன்ன வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம். அதுல நீங்க நிறைய வசனங்களை அடிக்கடி சொல்லுவோம். தேசமே பயப்படாதுன்னா சொல்லுவோம். அப்போ இஸ்ரவேல் தேசம் பயந்து கலங்கி கொண்டிருந்த ஒரு காலம். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல அலங்கு இடிக்கப்பட்டு 2வது முறை சிறையிருப்புக்குள்ள பாபிலோன்ல 70 வருஷம் சிறையிருப்புகள்லாம் இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் யோவேல் என்கிற தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புகிறார். எழுப்பி சொல்றாரு, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யோவேல் திருப்பி கொண்டீங்களா? அதுல வாசிங்க, 2ஆம் அதிகாரம் திருப்பிக்கும் போதோ திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எக்காலம் ஊதுங்கள், சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் வருகிறது. அதாவது ஆண்டவர் தம்முடைய கடைசி காலத்தை குறித்து இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். இன்றைக்கு சுகபோகமாய் வாழுகிற இஸ்ரவேல் ஜனமே, அல்லேலூயா, கீழே மட்டுமே நோக்கி பார்த்து, ஆசீர்வாதங்களை மட்டுமே நோக்கி பார்த்து, அவன் எனக்கு இருக்கிற மன சஞ்சலத்திற்காக, எனக்கு இருக்கிற கவலைக்காக நான் என் தேவனை தேடாமல் மனிதர்களை தேடி தேடி ஓடுகிற நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2ஆம் வருகையில இயேசு ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை படைத்து ஒரு புதிய உலகத்தில பிரவேசிக்க செய்யும்படி ஒரு பரலோக வாழ்வை கொடுக்கிற அந்த நாளை குறித்து ஆண்டவர் அந்நாளிலே எழுதி வைத்திருக்கிறார். 2ஆம் வசனம், இருளும் அந்தகாரமான நாள், மந்தாரமான நாள் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லை. அப்படியே 6ஆம் வசனம் பாருங்க. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். பத்தாம் வசனம், அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், இருண்டு போகும், ஒளி மழுங்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்ல ஒரு அழகான எச்சரிப்பின் வார்த்தைகளை தேவ பிள்ளைகளை கொடுத்து, இந்த நாட்கள்ல சுகபோகமா வாழ்ந்துடலாம், ஆனா அந்த நாள் அதை சகிக்கிறவன் யார்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு போதனைகள், இவ்வளவுதான் இருந்தோம். ஆமென். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவை மூன்றிலும் அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தன் அன்பை வெளிப்படுத்த தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு அவர் நாமத்தை சொல்லி அவர் நாமத்தை நம்பி இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வேலையோ தொழிலோ ஊழியமோ உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாளை குறித்த மப்பும் மந்தாரமான நாளை குறித்த ஒரு சிந்தை இருக்குமேயானால், கவனிக்கிறீங்களா? பரலோகத்திற்கு பயணம், பரலோக பயணத்தினுடைய டிக்கெட்டை உத்தரவாதத்தை பெற்ற நீங்கள்னாலும் உத்தரவாதமற்ற மனிதர்களை குறித்து நினையாமல், ஆமென், என் குடும்பம், என் சுகம், நான் நீதியானவள் என்பதை விளங்க பண்ணுவதற்காக எப்பொழுது கீழானவைகளை நோக்கி போகிற உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
அந்த மப்பும் மந்தாருமா நாளுக்கு தப்பிக்கொள்ளவே முடியாது. ஒரு அழிலே சொல்லுங்க, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்ல வராரு, இந்த நாட்கள்ல அன்றைக்கு எழுதப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்டது அந்த ஜனங்களுக்கு. ஆனா இன்றைக்கு அது எப்படி நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது? ரட்சிப்பை காணாத ஜனங்கள் அன்றைக்கு தவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் எச்சரித்தார். இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, என் ரத்தம் சிந்தினேனே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கும் நீ கீழானவைகளை நோக்கி பார்க்கிறாய். அந்த நாள் வரப்போகிறது, ஒருவன் தப்பிக்க முடியாது. அவர்களை தப்புவிப்பது யார்? அதற்கான சபை, அதற்கான விசுவாச குடும்பம், அதற்கான ஊழியர். இது நம்ம கீழானவைகளே பார்த்து கொண்டு என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்னால அதாச்சு, இதால அதாச்சு, பாஸ் என்ன அப்படி பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு இது இவள் என்ன, நமக்குள்ளேயே இன்னும் எரிச்சல், கோபங்கள், இன்னும் மன்னியாமையான குணங்கள் இருந்தால் தப்பிக்க முடியாத ஒரு நாள் வருகிறது. அந்த நாளுக்கு நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் கணக்கு சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்ல பாருங்க, நீங்களே பாருங்க. ஆகையால் 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, கவனிக்க மாட்டேன்றீங்க சிலர். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புங்கள். ஆனா என்ன சொல்றாரு, இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்க தப்பிச்சுக்குவீங்க, அதற்கு ஒரு வழி சொல்றேன். இப்பொழுது அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் என்னிடமாய் திரும்புங்கள். எவ்வளவு பேர் நீங்க வீட்டுல தனியா உபவாசிக்கிறீங்க, நீங்களே மார்க் போட்டுக்கங்க. கர்த்தர் அதான் விரும்புறாரு. உங்களால முடிந்த அளவு உபவாசங்கள் இருந்து நம்முடைய சுபாவங்கள் மாற, உபவாசங்கள் ஜபங்கள் அழுகை இல்லாமல் நம்முடைய சுபாவங்கள் மாறாது. ஒரு அழிலே சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஐயா பத்தி சாட்சி சொன்ன எனக்கு ஆறுதலா இருந்தது. கண்டிப்பானவர் கத்துவார் அப்படின்றது நன்மைக்காக தான். அப்ப எனக்கும் ஆண்டவர் பேசுறாரு. நீ சில நேரங்கள்ல கத்தி பேசுறது நீதியா இருக்கிறது, நீ சொல்றது ஆமென், யாரு கோச்சிட்டாலும் பரவாயில்ல, பேசுறது கவலைப்படாத, ஏன்னா சாட்சி கேட்டுட்டேன். ஒரு அழிலே சொல்லுங்க. எனக்கு ஆலமரம் போல பேர பிள்ளைகள் பேத்திகள் பல இடங்களிலே பறந்து விரிந்து குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப காரணம் என்ன? ஒரு நபருடைய அந்த கர்த்தருக்கு அர்ப்பணித்த நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அபிஷேக வல்லமை, முழு குடும்பங்களும் எங்க இருந்தாலும் அங்கங்க ஏற்றத்தாழ்வு குறைகள் இருக்கலாம், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஆனா தன் சந்ததியிலே தன் ஜீவன் இருக்கும் போதே சாட்சிகளை கேட்க, அல்லேலூயா, நம்ம போனதுக்கு அப்புறம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நம்ம இடத்தை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவை ஆதலால் நீங்களும் நானும் எந்த பழக்க வழக்கத்தை விட முடியல, இன்னும் கீழே பார்த்துட்டு போறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, திரும்புங்கள், ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று. அந்த வசனத்தை பாருங்க. அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலியும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொண்டு வருகிற பலிகளை புறம்பே தள்ளி கொண்டிருந்த ஆண்டவரை குறித்து யோவேல் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திறத்தலான ஆடு மாடுகளை பலியா செலுத்தினாலோ அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டார், அதை சீ என்று பார்க்கிறார். ஆகவே நீங்கள் அழுகையோடும் உபவாசத்தோடு ஜபத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது உங்கள் வஸ்திரங்களை கிழிச்சிட்டு அல்ல, அப்படின்னா கோபம் எரிச்சலை காண்பித்து கொண்ட அல்ல, அங்கொன்று இங்கொன்றுமாக பேசுவது அல்ல, ஒன்னு சொல்ல உன் இருதயத்தை கிழின்ற, உன் இருதயத்தை. எனக்கு தெரிஞ்சு யாரும் ரொம்ப எனக்கு பிரச்சனை தெரிஞ்சு அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண இருதயத்தை நம்ம வெளி தோற்றத்தின்படி நம்ம தீர்ப்பு செய்யாமல் உள்ளுக்குள்ளே நீங்க அழுகையோடு தேவசபை சேரும்போது சபைக்கு விரோதமான கிரியைகள், குடும்பத்தின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுலதான் இயேசப்பா உயிரோடு வாழ்ந்து சொன்னாரு, அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் தரும். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? அதனால தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தாக்கீது அந்த 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 சட்டம் நிறைவேற்றப்பட்டது, ராஜாவின் முத்திரை வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அவன் தன் வழக்கத்தின்படியே தன் வீட்டின் மேல் வீட்டு அறையில ஏறி எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்களா? தாவீது சொல்றார், அந்தி சந்தி மத்தியானம் எக்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், தியானம் பண்ணுவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையில வயல்வெளியில தியானம் பண்ணுகிறவனா இருந்தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?
யார் மேலேயாவது ஒரு குறிப்பிட்ட காரியம் ரொம்ப கசப்பா இருக்கிறீங்களா, சாயந்தரமா அப்படி மொட்டை மாடி வீட்டு ஓரத்துல ஆராதனை செய்ய ஆரம்பிங்க, அந்த கசப்பு மாறிடும். ஒரு அழியில சொல்ல மாட்டீங்களா, இப்ப இந்த போன் மேல கசப்பு ஒரு உண்மையாவே ஏதோ சொல்லிடுச்சு இந்த போன்னா, அதை குறித்து நான் சிந்தித்து அதற்கான என்ன செய்யலாம் பழி அப்படி நினைக்காம நான் ஆராதிக்க ஆரம்பிச்சா, துதிக்க ஆரம்பிச்சா, அந்த பனி போல பிரச்சனைகள் மாறிவிடும். ஒரு அழிலியா சொல்லுங்களேன், நமக்கு விரோதமா இருக்க நமக்கு நண்பர்களாய் மாறி விடுவார்கள். ஆமே, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கு விரோதமா இருக்கிறவர்களை தேடியும் கண்டுபிடியாது இருப்பாய். அல்லேலூயா, ஆமே. கர்த்தர் நல்லவர். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவேளை அவர் திரும்பி, நான் கேரண்டி கொடுக்க முடியாது, நீ தேவனை அப்ரோச் பண்ணுகிற விதம் அது தேவனுக்கு பிரியமாய் இருந்து அவர் மனம் திரும்பி அப்படின்னா உன் பக்கமாய் திரும்பி, அல்லேலூயா, அதற்கு அவருடைய குவாலிபிகேஷன் சொல்றாரு கீழே, அவர் இரக்கம் உள்ளவர். அப்ப நிச்சயமா மன்னிப்பார், நிச்சயமாய் திரும்புவார். இரண்டாவது, மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அவர் தீங்குக்கு மனசாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆமே. 15 சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 16 ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், பிள்ளைகள் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அல்லேலூயா. 17 அப்படியே ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது ஜனத்தை தப்பு விட்டு அந்த சுதந்திரத்துக்கு ஒப்பக்கூடாது இரும் என்று அந்த ஜபத்தை ஆசாரிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்கு வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்களேன். சிம்பிள்ங்க. இல்லை, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள்ல ஒரு பாயிண்ட் கற்றுக்கொள்ளுவோம். என்ன பிரச்சனை வந்தாலும், தேவைகள் இருந்தாலும், யார் மேல கசப்பு இருந்தாலும், நீங்க தனிப்பட்ட முறையில உபவாசம் இருக்கும் போது, ஆமே, நேரத்தை ஒதுக்கி தேவனை ஆராதிக்கும் போது கவனிங்க, உங்க மனம் எவ்வளவு புண்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த புண்களை ஆற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சம்பந்தப்பட்டவளோடு தேவன் பேச வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நோக்கமே கவனிங்க, நீங்களும் நானும் தனிப்பட்ட, அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்து, முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். எல்லாரும் கர்த்தரை தனித்தனியாய் நீங்கள் வீடுகளில் தேடும் போது, சபைகளை தேடும் போது உங்களுக்கு விரோதமான போராட்டங்கள், அல்லேலூயா, பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மாறும். இதை தவிர வேறு எந்த வழிகளை நாம் தெரிந்து கொண்டாலும் தற்காலிக தீர்வு கிடைக்கலாம், தற்காலிக ஒரு ஆறுதல் கிடைக்கலாம். பாரு, நான் சாதிச்சுட்டேன் இல்ல, நிரந்தரமாய் இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால், ஆமே. 18ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய தேசத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிறவராய் ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 19, இப்படி செய்யும் போது மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள் நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையோ திராட்சை ரசத்தை எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். நான் திருமணமானதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், சின்ன வீடு. அதுக்கப்புறம் இப்ப இருக்க வீடு, இந்த வசனம் எனக்கு அப்படியே எனக்கு போறதும் நான் எடுத்துக்கிறேன். நீங்க